ஹாய், நான் நடராஜ் பேசுகிறேன், திருநெல்வேலியிலேருந்து. ஸ்டான்லி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னை பற்றி சொல்ல விரும்புகிறேன். 2020 வந்து நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சிவில் முடிச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து 10 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோடய இண்டஸ்ட்ரியில் வந்து 10 இயராக ஒவ்வொரு கம்பெனிலையும் நான் வந்து ஒர்க் பண்ணி 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2020 வந்து என்னடா இதுதான் லைஃபாக, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒர்க்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஒர்க்கு வேணாம், நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட, அவங்க வந்து எனக்கு வந்து ஒன்று ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபர் பண்ணும்போது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, தெரியாத ஒன்று பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒர்க்கில் வந்து எனக்கு ப்ரெஷர் இருக்கும்போது எனக்கு நம்ம ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும்போது, சரின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே நான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3.5 அப்புறம் ஒரு 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 or 3 months போகும்போது தான் ஓகே இது செட் ஆகாது, இது வந்து பிஸ்னஸ் கிடையாது, இது போச்சு வேறு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நான் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ 5 lakhs போயிடுச்சு. பட் நான் அது என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க வந்து கேட்டாலும் நீ பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை அப்படின்னு சொல்லாருங்க. இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்னடா இது, நான் பாட்டுக்கு ஒரு சம்பளம் 20,000 சம்பளத்தில் வேலையாக பார்த்துட்டு இருப்பேன். என்ன போட்டு என்னோட பிஸ்னஸ்லேயும் கொண்டு போட்டு 5 லட்ச ரூபா போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி ரிலீஃப் ஆகிடலான்னு பார்த்தா, அந்த ரிலீஃப் ஆகிறது பார்த்தா அது ரிலீஃப் ஆகாமல் அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து எனக்கு டபுள் ஆகிடுச்சு. அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட இருந்தேன். என்ன பண்ணேன், ஏன்னா ஃபேமிலிக்கு தெரியாது அந்த 5 லட்ச ரூபா கடனானது. ஆல்மோஸ்ட் வந்து ஒய்ஃபோட ஜுவல்ஸ் தான் நான் எடுத்து வந்து நான் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அதே ஒரு பெரிய தப்பு. பட் நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த ஓகே 5 lakhs வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் தான் நான் வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து இது பண்ணியிருப்பேன். பட் ஒய்ஃபுக்கு வந்து டபுளாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். டபுளாக மீன்ஸ் இல்லாட்டாலும் ஓகே, நம்ம வந்து ஒய்ஃப் வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இது மெயினாக பண்ணேன். பட் அது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு டிசிஷனில் முடிஞ்சதுனால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். 5 லட்சம் போயிடுச்சு. ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணதும் இது இன்னும் கண்டினியூவாக ஒர்க் பண்ண தான் செய்யணும். இதுலேருந்து என்னால் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு நிறைய பேர்ட்ட நான் தேடி பார்த்தேன். எனக்குள்ள அந்த அந்த வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எதுவுமே கிடைக்கவும் இல்லை. பட் யூடியூப்பில் வந்து நம்ம சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து மைண்டில் இன்க்ளூடாக தோணுது. வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியுது. ஒவ்வொரு வீடியோவுமே வந்து என்னை வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுது. நான் அவ்வளோ நாளாக ஒய் ஏன்னு கேட்டிருக்கும்போது சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் அடுத்த என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு திங்க் பண்ண தோணுச்சு. நிறைய தேங்க் பண்ண தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ சின்னதாக நான் வந்து சாரோட வீடியோஸ் ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் சார்கிட்ட வந்து செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். ஸோ சார் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சதும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். பயன்படுத்துறதுல வந்து 2020 செப்டம்பர் 8, அதாவது அக்டோபர் 1 ஆக்சுவலாக செஷன் எடுத்தேன். அதுலேருந்து கரெக்டாக 2021 அக்டோபரில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2021 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. இப்போ அந்த 5 லட்சம் கடன் வந்து நான் ஆக்சுவலாக 1.5 yearல நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். செஷன் எடுத்ததுலேருந்து ஒரு 1 year 1.5 yearல நான் வந்து 5 லட்சம் கடனே நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் நம்ப முடியலை. ஏன்னா நான் எங்கேயோ இருந்தேன். என்னை வந்து சார் வந்து எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்து போகணும், என்னை எங்கேயோ வச்சுருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து இவ்வளோ நான் வந்து லாக் ஆகிட்டேன், வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி எனக்கு ஒருத்தங்க கிடச்சாங்க. அதுதான் ஸ்டான்லி சார்.
இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2 இயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடுமே முடியும் போது வந்து எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக முடியுது. எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியல கூட, அது கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. எல்லாமே சார் கொடுத்தது தான். சாத்தா சொல்லுவோம், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நட்ராஜ் வேறு, இப்போ இருக்கிற நட்ராஜ் வேறு. ஸோ இனி அடுத்த லெவலுக்கு போகிற நட்ராஜ் வேறு. எல்லாமே எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டான்லி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.